வெல்கம் டு என்பிஆர் செட்டியாரம்மா சமையல். நச்சுன்னு 4 டிப்ஸில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னாக்கா, இட்லி வந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், தண்ணி தொட்டு பார்ப்போம், இல்லை இட்லியில் ஒரு ஓட்டை போடுவோம், வெந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டான டைம் நம்மளுக்கு தெரியாது. இது இவ்வளோ நிமிஷம் வேகும் அப்படின்றது நம்ம தோராய கணக்கில் தான் நம்ம இட்லி நம்ம வேக வச்சு எடுப்போம். ஆனால் நான் சொல்கிற இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாக்கா சூப்பராக எவ்வளோ பெரிய இட்லி தட்டாக இருந்தாலும் அது நீங்கள் அதை பற்றி இட்லிக்கு உண்டான இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இது ஒரு இண்டிகேட்டர், இட்லி வந்ததா இல்லையான்றதுக்கு உண்டான ஒரு இண்டிகேட்டர். ஒன்றும் இல்லைங்க, அது மேலே ஒரே ஒரு பொட்டு வைங்க. மாவு எடுத்து ஒரே ஒரு பொட்டு வச்சுடுங்க. என்னடா இது பொட்டு வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இது அந்த காலத்தில் இது ஒரு டிப்பு. இது இட்லி வந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள், நல்லா இது சூடு ஏறும். இல்லை வேக வேக மேலே இருக்க மாவு பாருங்க, மேலே இருக்க மாவு அப்படியே உடந்து வரும், அப்படியே காஞ்சி போய் வரும். இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கடைசி நேரத்தில் இட்லி நல்லா வெந்துட்டாக்கா அந்த மாவு அப்படியே பாருங்கள், பாதி அளவுக்கு பாருங்கள் இப்படி வந்திருக்க பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் மாவாக தான் இருக்கும். உடந்து வந்தாக்கா அது இட்லி நல்லா வெந்துச்சு, பக்கு மாதிரி அப்படி எடுக்க வரும் சில சமயத்தில். அப்போ இட்லி நல்லா சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை மட்டும் ஒரு சின்ன பசங்க கூட இட்லி ஊற்றலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான டிப்பு இது. இதுனாக்கா எவ்வளோ பெரிய இட்லி கூடாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு இட்லி ஊற்ற சொல்லுவோம், ஒவ்வொரு பொட்டு வைக்கணும். நீங்கள் அது பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் சரி, அலுமினியமாலும் சரி, ஸ்டீலில் எது இருந்தாலும் ஒவ்வொரு ஈடுக்கும் ஒவ்வொரு பொட்டு வைக்கணும். இது அந்த பழைய பொட்டில் கணக்கில் சேர்த்தக்கூடாது. புதுசாக வைக்கிற அந்த பொட்டு தான் இட்லி மாவு அது வெந்தால் தான் அந்த ஈடுக்கு உண்டான இட்லி வெந்ததுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது, இட்லி வெந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே இந்த மாதிரி டிப்பு தாங்க ஃபாலோ பண்ணுவேன். எங்கள் பாட்டியை இந்த டிப்பை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்மளுக்கு அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏது அப்படி சொல்லிட்டு பார்க்கறத விட இது சட்டுன்னு காஞ்சிச்சோ இட்லி வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இது துணி ஊற்றுற இட்லியாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண நீங்கள் ஊற்றுற இட்லியாக இருந்தாலும் சரி, மினி இட்லி எந்த இட்லியாக இருந்தாலும் அந்த மூடி மேலே ஒரே ஒரு பொட்டு மாவு ஒன்று வச்சுடுங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாவு நல்லா காஞ்சிச்சு, பக்கு மாதிரி கூட எடுக்க வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி சொன்னால் மாவு பக்காக வரணும் மாவு, அப்போ இட்லி வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இட்லி பாருங்கள் வெந்து அந்த இப்படி வெடிப்பு வந்திருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குது. உங்கள் எதிர்க்கவே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அது எடுத்து காமிக்கிறேன். நான் எடுத்து காமிச்சா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அப்புறம் சுட்டு இது எதுவும் கட் பண்ணல இந்த வீடியோ. நான் இது எடுத்து அப்படியே டைரெக்டாக இப்போ எடுத்து உங்களுக்கு அந்த கரண்டில் வச்சு காட்ட பாருங்கள். சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வெடிப்பு வந்தாலும் இட்லி நல்லா வெந்துதான்னு அர்த்தம். அது அடியில் இருக்க தட்டோம் அந்த மாதிரி தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்து உங்களுக்கு காட்டும் பாருங்கள். துணி இட்லி இருந்தாலும் இது மாதிரி தான் தண்ணி தெளித்து தான் எடுப்போம் இல்லைங்களா. இப்போ இதே ஒரு வீடியோக்காக இது உடனே எடுக்கிறேன், இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் எடுப்பேன். ஏன்னா தண்ணி தெளிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது கரண்டில் அதுக்கு உண்டான கரண்டில் வச்சு நம்ம அப்படியே நம்ம எடுக்க போகிறோம். நம்ம இப்போ வீடியோக்காக உடனே எடுத்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக எப்படி பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் எண்ணெய்லாம் தடவுல, நான் அப்படியே தான் ஊற்றணும், இல்லைக்கா அது கூட ஒட்டாமல் வரும். அது செய்யலை. அது இது மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி செய்வாங்க. நான் அது செய்யலை. அது என்ன அது ஒட்டாமல் தான் வந்திருக்கும். அது பாருங்கள், எல்லாம் இட்லி அது மாதிரி தான் இருக்கும். அந்த பொட்டு காஞ்சிட்டாக்கா இட்லி வந்துச்சுன்னு அர்த்தம். அது பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எங்கன்னா இது ஊற்றி வச்சுட்டு கூட எங்கன்னா அப்படி போய்ட்டு இப்போ அதை அப்படியே ஒரு வேலை முடிச்சுட்டு கூட அது ஓப்பன் பண்ணலாம். இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய இட்லி தோசாவில் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை ஒவ்வொரு பொட்டு வைக்கணும், அவ்வளோதான். இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஈடு ஒரு சொல் பக்கத்துலேயே ஒரு பொட்டு வைப்பேன் நான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பொட்டு வைப்பேன். இதுதான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஈடுக்கும் வச்சுட்டாக்கா அந்த ஈடு கூட்டானுமா இதுவாகிடும். அது 2வது டிப்பு என்னன்னாக்கா, சேப்பங்க புதுசாக இருக்கும், உடனே செய்யணும், வேறு வழியில் இது தான் செய்யணுன்னாக்கா நீங்கள் ஒரே ஒரு புளி துண்டு கொஞ்சம் போட்டு கரெக்டாக ஒரு விசில் தாங்க, நிறைய கூட ஒரே ஒரு விசில் வச்சேன்னு வச்சுங்க, அந்த அரிப்பு தன்மைன்றது இருக்கவே இருக்காது. கரெக்டாக ஒரு விசில் வரதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த சூடே போதும், சூப்பராக இருக்கும்.
அது டிப்பு என்ன சொன்னாக்கா, மாவு வந்து நம்ம இட்லி ஊற்றினா வச்சுங்க, இட்லி கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்து சுற்றி வந்து வெந்து போன இட்லி சுற்றி வந்து காஞ்சி போயிருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து எடுத்தாக்கா உடந்து போயிடும், மேலே ஒரு லேயர் மாதிரி உடந்து போயிடும். அதெல்லாம் இல்லாமல் இருக்குனாக்கா இந்த டிப்பு தாங்க. மாவு கரைக்க சொல்ல வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், அது நல்லெண்ணெய் சேர்த்தா ஒன்று சூப்பராக இருக்கும். இட்லி வந்து நல்லா கூடாக இருக்கும், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் இட்லி ஊற்றுனாக்கான்னு வச்சுங்க, நீங்கள் துணியில் ஊற்றுற இட்லியாக இருந்தாலும் சரி, இல்லை தட்டில் எண்ணெய் தடவி தட்டில் ஊற்றுற இட்லியாக இருந்தாலும் சரி, காஞ்சி போகாது. மாவும் வந்து அவ்வளோ புளிக்காது, புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் மாவும். இது நல்லா வந்து அதை கரைச்சி வச்சுட்டாக்கா, கை போட்டு நல்லா வந்து கரைச்சி வச்சுட்டு செஞ்சாக்கா இட்லி வந்து உலர்ந்து போகாது. நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுத்து கூட நீங்கள் அது செஞ்சுக்கலாம். அது சின்ன ஒரு டிப்பு தான். இப்பயே இல்லை, நீங்கள் மாவு கரைக்க முன்னாடி கூட, இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி கூட வந்து நீங்கள் வந்து அதை கரைச்சி நீங்கள் பண்ணலாம். பண்ண ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இட்லி ஊற்றினாக்க இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 3வது டிப்பு இதுதான். இது வந்து பொதுவாக இது எல்லோரும் செய்கிறதா இது. இப்போ வந்து யாரும் செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் காஞ்சிபுரம் இட்லிக்கு வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. ஏன்னா சாஃப்டாக வரணும், உள்ளே வந்து கூட வந்து வரதுக்காக எண்ணெய் வந்து நிறைய ஊற்றுவாங்க. மாவில் கலக்குவாங்க போட்டு. அதே மாதிரி தான் இது. நீங்கள் அவ்வளோ இருந்தாலும் கொஞ்சோண்டு ஊற்றணும், தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், இல்லை வந்து குக்கிங் ஆயில் எது இருந்தாலும் ஊற்றலாம். நல்லெண்ணெய் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க இது 3வது டிப். டிப் நம்பர் 4ங்க. இது ரொம்ப பழைய வீடியோ ஒன்று. இது தேங்காய் திருவுற இருக்குது பாருங்கள். இது வந்து மீன் தான், இது ஆய போகிறேன் இது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் நான்வெஜ் செய்யதே இல்லை. நான் இது கடைசியத்து ஃபோன் கேலரியில் இருந்தது. சரி இது ஒரு டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அது பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து இதுக்குன்னு டூல் இருக்குது. இந்த பெறாலாம் எடுக்கிறதுக்காக வந்து டூல் இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து இந்த மாதிரி பழைய வந்து தேங்காய் திருவுறது இருந்தால் கூட நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டர் வந்து அது தனியாக வந்து போட்டுக்கலாம். அது போட்டுக்கணும். இது மாதிரி அந்த கையில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் தூளில் வந்து அந்த பெறால் வந்து எடுக்கலாம் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கூசாக இருக்க தொட்டு வந்து நல்லா வந்து அது எடுக்க வராது. இது தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் நான். நல்லா பாருங்கள், இது எடுத்து நல்லா எடுக்க வரும். நல்லா இது தனியாக டூல் இருக்குது, ஒன்றே நானாவும் இருக்குது. ஆனால் வந்து இது மாதிரி எடுக்கணும், சூப்பராக நல்லாயிருக்கும். அந்த பெறால் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் இது. ஆனால் இதுக்கும் தனியாக போட்டுக்கோங்க. நிறைய பேர் செய்கிறாங்க, தெரியாதவங்களுக்கு இது ஒரு நான் சொல்கிறேன் நான். அது எடுத்துக்கோங்க. இதுதாங்க இது. அது இல்லாமல் மீன் வந்து எப்படி ஆயணும்ன்ற சொல்லிட்டு வந்து அந்த குடல் எடுக்கணும்ல. மீனுக்கு வந்து எவ்வளோ பேர் மீனாக இருந்தாலும் வந்து அது குடல் எடுத்தால் தான் வந்து அது என்னாக்க வந்து நல்லா இருக்காது. குடல் எடுக்கணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த மாதிரி தான் எடுத்துருந்தேன் நான். உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் நான். அது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் இல்லைங்களா. அது அப்படியே வந்து தலையோடு வந்து அது சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாம் வந்து எப்படி அந்த குடல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த செவுள் இருந்துட்டு வந்து பிரிக்கணும் அப்படின்றத வந்து இதில் நான் இது காட்ட போகிறேன் நான். அது வந்து நீங்கள் வேணும்னாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம் தேவையில்லை. அது இது மாதிரி வந்து சுத்தமாக எடுத்துடும். இது முதல்ல அந்த வாழுகில் எல்லாமே வந்து கட் பண்ணிடும். கட் பண்ணால் தான் வந்து அது நல்லா எடுக்க வரும். நல்லா எடுத்துட்டு மட்டும் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து 2 செவுளுக்கு நடுப்புற வந்து இது இருக்குங்களா பாருங்கள், எடுத்துருங்க பாருங்கள். 2 செவுளுக்கு நடுப்புற அந்த நாக்கு ஒட்டின்னு இருக்கும். இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் பாருங்கள், நடுவில் அது பிடிச்சி அப்படியே எடுக்கணுங்க. அப்படியே பிடிச்சி பாருங்கள், இழுத்தனுச்சுங்க குடலோடு உள்ளே அப்படியே வந்துடும். அது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல. நானே நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அப்படியே வந்து சிஸ்டரில் தலையை கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி கிழிச்சு அந்த குடல் தண்ணி எடுப்பாங்க. அப்புறம் இல்லை பாருங்கள், அந்த விரல்லையே வந்து இல்லை பாருங்கள் எடுத்து அந்த செவுள் 2 பக்கமும் இருக்கிறத வந்து எடுத்துடுறேன். இது வந்து சிஸ்டரில் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிடலாம். இது மாதிரி பண்ணுங்க. எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கும், எல்லாம் ஈவனாக இருக்கும். அது எவ்வளோ பேர் மீனாக இருந்தாலும் குடல் எடுத்தால் தான் இதுதான் மெத்தடு. இதுதான் இது. அதை பிடிச்சி எடுக்க வேண்டியது தான். இன்னொரு மீன் செஞ்சு காட்டணும் பாருங்கள். முதல்ல எனக்கு கூட தெரியாமல் இருந்தது. மீனுக்காரம்மா தான் சொன்னாங்க எனக்கு, அது இப்படி தாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அப்படியே பிடிச்சி எடுக்கணும், அவ்வளோதான். அது அப்படியே வச்சாக்கா அது அலைக்க வந்துடும். அவ்வளோதான். அது பாருங்கள், அலைக்க வந்துடும். கையிலே பிடிச்சிடலாம். உங்களுக்கு கண் வேணான்னா கூட நீங்கள் அப்படியே கண்ணோடு எடுத்துடலாம். இல்லைனாக்கா வந்து அது அப்படியே கூட இது பண்ணலாம். ஆனால் அந்த கையிலே எடுத்துடலாம். இது தான் இது. முதல்ல வந்து பெறால் எடுத்துகிட்டு அந்த ரெக்கை இந்த பக்கம் அந்த பக்கம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அது செஞ்சாக்கா வறுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். நடுப்புற கோடு கூட போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். எல்லா மீனும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லா மீனும்.